ரஞ்சித், எல்லாம் நல்லபடியா கை கூடி வரணும்னு சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கப்பா. சரிம்மா. அத்தை, நான் போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு வேண்டிட்டு வரேன். ரஞ்சித், அந்த ஃபைலை கொடு. இல்ல கொடு. ரஞ்சித், இந்தா சாமி கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். மாமா, நான் போயிட்டு அனுப்பிட்டு வந்துடுறேன். சரி, போய் அனுப்பிட்டு வா. எப்படி பங்காளி ட்விஸ்ட் நல்லா இருக்கா? ஏய், ரெண்டு பேர் சேர்ந்து கேம் ஆடுறீங்க, உங்களுக்கு இருக்குடா. போடா டேய், காட்டுறேன். போடா போ. வாண்டு அந்த ரஞ்சித் கொடுத்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு கூட படிக்காம உங்க அப்பா கையெழுத்து போடுறாரு. அவனே ஒரு திருட்டு பையன். ஏதாவது மாத்தி கையெழுத்து வாங்கிட்டானா என்ன பண்ணுவாரு? அம்மா, அவர் அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடு. இல்ல வள்ளி, அவன் சும்மா இருந்தாலும் அந்த வேதநாயகி சும்மா இருக்க மாட்டா. எதையாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. அம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. என்ன நினைச்சு நீ கிச்சனுக்குள்ள வர? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்கார்ல, அப்புறம் எதுக்கு இங்க வர? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி எடுக்க கூட நீ இங்க வரக்கூடாது. வேணும்னா உங்களுக்குன்னு ஒரு தண்ணி கேனை உங்க ரூம்லயே வச்சுக்கோங்க. இத பாரு, அப்பாவோட நீ ஆட்டோல வந்துட்டேங்கிறதுக்காக உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தப்பு கணக்கெல்லாம் போடுறாத. அப்படி சொல்லு வள்ளி. இவளுக்கெல்லாம் நீ சொன்னாதான் புத்தியில உரைக்கும். அப்பப்போ தலையில தட்டி வச்சிடணும். இல்லனா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். ஏய், நீதான் டாக்குமெண்ட்ல மாத்தி வச்ச, ஒழுங்கா உண்மையை சொல்லு. டேய், என்னடா சொல்ற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாறி போயிடுச்சா? ஆமாமா, ஃபைல சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு போனால, அப்பதான் இவ ஏதோ பண்ணிருக்கா. ஐயோ அத்தை, நான் எதுவுமே பண்ணல. சாமி ரூம்ல வச்சு அதை கும்பிட்டு அப்படியே கொடுத்து அனுப்பிட்டேன். ஏய், அவ எதுக்குடா மாத்த போறா? அம்மா, சொல்றதுல நம்பாதீங்கம்மா. இவ்வளவு வேலைன்னு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம நல்லா ஏமாத்துறாங்கம்மா. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்தை, அந்த வேலனை எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ அவன் சொல்றதெல்லாம் நான் செய்வேனா? ஓ, உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அவன் ஏதேதோ சொல்றான். அத நம்பிட்டு நீ இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய், மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்காத. அத்தை, என்னங்க இவன் என்ன பிரச்சனை? என்னடா ஆச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்க? சைன் பண்ணி கொடுத்த லெட்டர் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டல. மாமா, அப்பா ஏதோ டாக்குமெண்ட் மாறிடுச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். டாக்குமெண்ட்ஸ் மாறிடுச்சா? ஏய், எந்த டாக்குமெண்ட் மாறிச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. குடு பாப்போம். அது குடு. குடுறா.
டேய் ஆ? இதுல என்ன மாறி இருக்குன்னு சொல்ற? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அது டேய் உன்கிட்ட தான் கேக்குறேன், எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அது இல்லை மாமா, இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆ. அப்புறம் எதுக்கு கத்திட்டு இருக்க இப்போ? முதல்ல இது எல்லாத்தையும் அனுப்புற வழியை பாருப்போ. அப்புறம் நாளைக்கு ஈவெண்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ, எல்லா ஏற்பாடும் பக்காவாக பண்ணிட்டேன் மாமா. எல்லாம் பக்காவா பண்ணிட்டேன்னு சொல்லி கடைசியில சொதப்பி வைக்காத. நாளைக்கு நடக்க போறது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். கேட்கும்போது சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதாவது சொதப்புன தொலைச்சிருவேன். போய் வேலையை முடி. ஐயோ. ஆ, சொல்லுங்க. டேய், என்ன மேடம், பிஎஸ்ஆர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஃபைல்ல இருந்த பேப்பர்லாம் எப்படி மாறுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காரா? ஆமா ஆமா, ஐயாவுக்கு இன்னைக்கு செம்ம பல்பு. அப்பா கிட்ட செம்மையா வாங்கி கட்டிக்கிட்டான். அந்த கண்கொள்ளா காட்சியை நான் மிஸ் பண்ணிட்டானே. ம், இருங்க, உங்க 2 பேரோட திருட்டுத்தனத்தை நான் இப்பயே அம்மாட்ட சொல்றேன். பிஏ சார் வெயிட் பண்ணுங்க. அம்மா நீங்க கொஞ்சம் திரும்ப எது? இதையும் சொல்லுங்கண்ணே. ம். டேய், ச்சே. வள்ளி, வேதநாயகி உன்னை முழுசா நம்பிட்டு இருக்கா. நீ இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேதநாயகியோட நம்பிக்கைக்கு மாறா நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சா அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. நம்ம வேலை நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ம்? என்ன கரெக்டா? என்ன ரஞ்சித், ஆ, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டல்ல? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாமா. டேய், சிஎம் மீட்டிங்ல நடந்த தப்பு மாதிரி இப்ப எதுவும் நடக்காதுல்ல? எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் மாமா. இந்த தடவை எதுவுமே மிஸ் ஆகாது. ம், இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ரா. தலைவர்கிட்ட நேரடியா பொறுப்பேற்றிருக்கேன். ஓ, அதனால எந்த ஒரு சின்ன தப்பும் நடந்துடக்கூடாது, பாத்துக்க. மாமா, இந்த தடவை ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆளுலாம் ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். அங்கே போகிறோம், இறங்குறோம், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறோம், டீலை முடிக்கிறோம், அவ்வளோதான் மாமா. என்ன சொன்ன? அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணுமா? என்னடா வளர்ற? நீ எதை பத்தி சொல்ற? அதான் மாமா, ஒரு நார்த் இந்தியன் செட்டு ரொம்ப நாளாக ஒரு டீல் பேசணும்னு சுற்றிட்டு இருந்தானே, நான் அதை பேசி முடிச்சிட்டேன் மாமா. டேய் டிரைவர், வண்டியை நிறுத்து. மாமா, என்னாச்சு மாமா? ஏய் ஏய், உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்து நிக்கிற? கட்சி சார்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கல்வித்துறை லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்றுற ஃபங்க்ஷன் தானே இன்னைக்கு. என்னடா முழிக்கிற? நான் உன்கிட்ட ஒரு ஸ்கெட்யூல் பேப்பர் கொடுத்தா இல்ல, அதை படிச்சியா இல்லையா? இல்லை மாமா. ஏய், உன்னை கொன்னுடுவேன்டா. பக்காவா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் நம்பினதுக்கு என்னை இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சிட்டியடா. என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து நீ பண்ணி கிழிச்சிருவன் நம்பின பாரு. என்ன சொல்லணும்டா? என்ன சொல்லணும்? அறிவுக்கு. சாரி மாமா. ஏய், உன் சாரியை தூக்கி குப்பையில போடுறான். சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா என்ன? தலைவர் வாக்கு கொடுத்திருக்காரா. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நியூஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப போய் நிகழ்ச்சி கேன்சல்னு சொன்னா அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம்னு தெரியுமாடா உனக்கு? ச்சே,
எதிர்கட்சிக்காரன்லாம் என்ன கிழிச்சு எடுத்துருவான். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமாடா? வந்துட்டான், சாரிய தூக்கிட்டேன். ஐயோ, வேற வழி தெரியலையே. உன்னை கூட வச்சிருக்கிற பாவத்துக்கு நான் தானே பிராயச்சித்தம் தேடணும். போடா. ஹலோ, சொல்லி ரத்னா, எங்க இருக்க? காலேஜுக்கு போயிட்டியா? ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது? அது தலைவரே, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நிகழ்ச்சிய ஒரு 2 நாளைக்கு தள்ளி வச்சு நடத்திக்கலாமா? 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாமா? யோ, என்ன விளையாடுறியா? வர வர நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்க. நிகழ்ச்சி நடத்துறோம்னு சொல்லி பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து 2 நாள் கழிச்சு நடத்தலாம்னு சொல்ற? என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க? முந்தா நாள் அப்படிதான் மீட்டிங்ல இருந்து பாதிலேயே போற. என்ன அமைதியா இருக்க? நீ வேலை கிட்ட போன கொடு. அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு நானே கேக்குறேன். தலைவரே, வேலை இப்ப என் கூட இல்ல. அவனை அப்பவே வேலையை விட்டு நிறுத்திட்டேன். ஓ, அதான பார்த்தேன். இப்பதான் புரியுது நீயே இப்படி தடுமாற்றத்துல இருக்கன்னு. இந்த பார் ரத்னா, என்ன பண்ணுவியே தெரியாது. இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணு. திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயத்துல கட்சிக்கோ என் பேருக்கோ எந்த ஒரு கெட்ட பேரை வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சு நான் சும்மா விட மாட்டேன். தலைவரே, எல்லாம் உன்னால வந்துடா. உன்னால நான் இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்பட போறேன்னு எனக்கே தெரியல. காலேஜுக்கு போய் அந்த பிரின்சிபல் கிட்ட நானே பேசுறேன். அறிவு கட்டவன். டிரைவர், வண்டி எடு. ரஹ்மான், வண்டி எடு. என்ன சுமதி, அண்ணி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டா அண்ணி. வேதனாயம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஓஹோ. அத்தை, என்னத்த விசேஷம்? எதுக்கு என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல வள்ளி, நம்ம வீட்ல கொஞ்ச நாளாவே எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன். அவர்தான் ஒரு சுமங்கலி பூஜை நடத்துங்க, எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. வள்ளிக்காக தான் சுமங்கலி பூஜை பண்றதுக்காக உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு எதுக்கு சுமங்கலி பூஜை? வள்ளி, தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அதனால நீயும் இப்போ சுமங்கலி பொண்ணுதான். ஒரு சுமங்கலி பொண்ணு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டா குடும்பத்துல நல்லது நடக்குங்கிறது ஐதீகம். அதனாலதான் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமே. வள்ளி, நீ சாமி முன்னாடி போயிட்டு நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா செய். முதல்ல காமாட்சி அம்மன் விளக்க ஏத்து. போ. சுமதி, தீப்பெட்டை எடுத்துக்கொடு. இந்த வள்ளி. வணக்கம்.
டேய் என்னடா இதெல்லாம் நீயா ஏற்பாடு பண்ண? இல்ல மாமா, நான் எதுவும் பண்ணலையே. இல்லையா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் தலைவரே. வாங்க சார். வணக்கம் சார். ஹாய் சார், வெல்கம் டு அவர் காலேஜ் சார். தேங்க்யூ வெல்கம் டு அவர் காலேஜ் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க சார். வாங்க சார் போலாம். வாங்க ஐயா. வாங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. டேய் எடுத்துட்டு வாங்கடா. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏமாடா. கொண்டாந்து போடுங்க. சீக்கிரம் 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 போடுங்கடா. ஐயா போகலாம் வாங்க ஐயா. வணக்கம். டேய் என்ன என்ன நடக்குதுங்க? யார் இதெல்லாம் பண்ணது? எனக்கு தெரியல, நான் எதுவும் பண்ணல. நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் வாங்க. சாரி சார், ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. அதனால தான் எங்கள் சைட்லேருந்து பெருசாக வெல்கம் பண்ண முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே சிம்பிளாக பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த ஏற்பாடெல்லாம் யார் செஞ்சது? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உங்கள் பிஏ வேலன் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதான் பார்த்துக்கலாம். வேலை தம்பி வந்துச்சியா? தம்பியே வந்துட்டா. வாங்க வாங்க தம்பி. உள்ள போகலாம். வாங்க போகலாம். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ரஞ்சித் சார் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாருன்ற நம்பிக்கையில தாங்க ஐயா கொஞ்சம் அசால்ட்டா விட்டேன். கடைசி நேரத்தில் தான் அவரு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுங்க ஐயா. அப்புறம் தான் பிரின்சிபல்கிட்ட பேசி அவசர அவசரமா எல்லா வேலையும் பண்ணங்க ஐயா. வேற ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, பேசி சரி பண்ணிக்கலாம். அண்ணே என்னண்ணே இப்படி பண்றீங்க? இப்படி அலைய வச்சிட்டீங்களே அண்ணே. தலைவர் திடீர்னு போன் பண்ணி நிகழ்ச்சி கேன்சல் ஆயிடுச்சு, ரத்னவேலு சொதப்பிட்டாருன்னு சொல்லவும் பாதி வேலையிலே திரும்பி கட்சி ஆபீஸ் போயிட்டானே. அப்புறம் என்னடான்னா வேலு தம்பி போன் பண்ணி நிகழ்ச்சி இருக்கு வாங்கன்னு சொன்னாப்ல. என்னென்ன நடக்குதுங்க சொல்லுங்கண்ணே. ஐயா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க ஐயா. பிள்ளைங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, மேடையில போய் உட்காரலாங்க ஐயா. நீங்களாம் இங்கே உட்காருங்க. வாங்க ஐயா. இன்னைக்கு நீங்க பேச வேண்டிய பாயிண்ட்ஸ்ல இதில் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. போங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்கண்ணே வாங்க. ஏய் எப்பா நவுருப்பா, இந்த பக்கம் வா. அண்ணா எல்லாரும் உட்காருங்கண்ணே. என்னென்ன பண்றீங்க? உட்காருங்க. சார் நம்ம ஆளுங்க பார்த்துக்குங்க.